இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எதெடுத்தாலும் திமுக அப்படின்னு பேசுற இந்த கூட்டம் திரும்பவும் திமுக மேல ஒரு பழி போடலான்னு இந்த பிரஸ் மீட். அதுல இவர் என்ன சொல்றாருன்னா, காலையில இருந்து நாங்களும் பார்த்துட்டு இருக்கிறோம், எல்லா ஊடகங்களும் குறிப்பாக திமுகவினுடைய சார்பு ஊடகங்கள் வேணும்னே வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாப்ல. என்ன வதந்தி பரப்புனாங்க? இல்ல விஜய் சிபிஐ போகலையா? சிபிஐ சம்மன் அனுப்பி விஜய கூப்பிடலையா? விஜய் கூட்டமே நடத்தலையா? இல்ல கூட்டத்துல 41 பேர் சாகலையா? என்ன வதந்திய பரப்புனாங்க? அது சொல்றாரு. உடனே ஒரு பத்திரிகைக்காரர் கேட்கிறாரு, எந்தெந்த ஊடகங்கள்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே இவர் சொல்றாரு, சன் டிவி, தினகரன், அப்புறம் கலைஞர் டிவி. அப்புறம் நானும் போய் தேடி பார்த்தேன், யாரு போட்டிருக்காங்களா அப்படின்னு தேடி பார்த்தா ஒரு செய்தி கூட இவரை குறித்து கைது அல்லது இவரை குறித்த போலியா இவருக்கு சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னு ஒரு செய்தி உள்ள பாருங்க. பாத்தீங்கல்ல, ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட அப்படி இல்ல. அப்ப சன் டிவியோ இங்க இருக்கிற தினகரனோ இங்க இருக்கிற மற்ற சேனல்களோ பேசல. அப்ப யார் பேசினா? இவ்வளவு பெரிய பழிய தூக்கி கூச்சமே இல்லாம போட்டுட்டு நிர்மல்குமார் வழக்கம் போல ஒரு பொய்ய பேசிட்டு நிக்குது. உடனே ஒரு பத்திரிகைக்காரர் கேட்கிறாரு, ஏங்க முதல்ல விஜய் கைதுன்னு போட்டது யாரு? நியூஸ் தமிழ் சேனல். விஜய் மீது சார்ஜ் ஷீட்னு போட்டது யாரு? நியூஸ் 18 சேனல். ஆனா நீங்க பொய் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்க வேண்டுமென்றே பொய்யான தகவலை பரப்புறீங்க அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் கேட்கிறாரு.